வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா வாழைக்கருவாடு போட்டு கருவாட்டு குழம்புங்க. மரவள்ளி கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு. வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். நசுக்காத பூண்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் முன்னாடியே வாழைக்கருவாடை தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு நம்ம தாளிக்க போயிடலாம். சரிங்களா? காய் என்ன போட போகிறேன்னா கத்திரிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும். கருவாட்டு குழம்புக்கு மரவள்ளிக்கிழங்கு போட்டு வச்சோம்னா செமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். சரிங்களா? வாங்க தாளிச்சிடலாம். வானல் வச்சு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பூண்டு நசுக்கணும்ல அதை போட்டு நல்லா வதக்கினோம்னா நல்லா பூண்டு வாசனை செமையாக வரும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடலாம். சரிங்களா? கருவாட்டு குழம்பு வாழைக்கருவாடில் குழம்பு வைக்கலாம், வறுக்கவும் செய்யலாம், தொக்கும் செய்யலாம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், நான் வாழைக்கருவாடு போட்டு குழம்பு வச்சுட்டேன். ஓகேங்களா? செமையாக இன்னும் கொஞ்சம் நல்லா மரவள்ளிக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாகும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா தாங்க இருக்கும். அதனால் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. சரிங்களா? பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், மரவள்ளிக்கிழங்கு ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு, அவ்வளோதான். அதை போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் குழம்பு கூட்டிடலாம். சரிங்களா? திடீர்னு தோணுச்சு, காரக்குழம்பு வைக்கலாமா கருவாட்டு குழம்பு வைக்கலாமா, மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன். சரிங்களா? அதை அப்படியே போட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுட்டு புளி ஆல்ரெடி நான் திட்டமாக கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை ஊற்றிக்கணும். சரிங்களா? நம்ம வீட்டில் எத்தனை பேர் அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் புளிப்பும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு திட்டமாக போடணும். சரிங்களா? உப்பு திட்டு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியது தான். சரிங்களா? யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுடணும். மஞ்சள் போட்டு கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டுட்டு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த கருவாட்டை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியது தான். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே கருவாடை போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பெப்பரை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. பெப்பர் தூள் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்